குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 4th லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் அல்காரிதம்னா என்ன, அல்காரிதத்துடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, அல்காரிதம் வந்து எப்படி எழுதுறது, அடுத்து அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனலைசஸ் ஆஃப் வந்து அல்காரிதம், எப்படி வந்து அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ஒரு எஃபிஷியன்சி அல்காரிதம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் பொறுத்தும் ஸ்பேஸ் பொறுத்தும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன்ட் பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா, அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஓகேவா, ஒரு அல்காரிதம் வந்து எப்படி எஃபிஷியன்ஸாக இருக்குன்றதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தா அது வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் டைமும் ஸ்பேஸையும் பொறுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, எஃபிஷியன்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் யூஸ்வலி டீல் வித் த ரன்னிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு. இப்போ வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதாவது எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் டைம் வேரியஸ் ஆப்ரேஷனில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமிங், அதாவது வெவ்வேறு லாங்குவேஜஸில் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறாங்க. த ரன்னிங் டைம் ஆஃப் ஆன் ஆப்ரேஷன் இஸ் கால்குலேட்டட் as how many ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் பெர் ஆப்ரேஷன். அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனுடைய ரன்னிங் டைத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆப்ரேஷனில் அந்த ப்ரோக்ராமிங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, எவ்வளோ வந்து ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, புரியுதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு? அதாவது ரன்னிங் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா த அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் யூஸ்வலி டீல் with the running and execution time of various operation involved. ஓகேவா, அதாவது அதை எப்படி வந்து அவங்க டீல் பண்ணுறாங்க, அப்படி எக்ஸிக்யூஷன் டயத்தை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா வேரியேஷன் ஆப்ரேஷன் இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்க. அதை வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேயா, சரி. நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ஸ் கேன் பி டிவைடட் இன்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகேவா, இப்போ வந்து இந்த இது வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணுறோம், அதே நேரத்தில் எப்படி பெர்ஃபார்ம் அப்படின்றத நம்ம எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணுறோன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரியரி எஸ்டிமேட் அண்ட் வந்து போஸ்டரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி. ப்ரியரி எஸ்டிமேட்ஸ்னால் என்ன அப்படின்னா திஸ் இஸ் எ தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் ஆஃப் ஆன் அல்காரிதம். ஓகேவா, இப்போ நம்ம அல்காரிதம் வந்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு ஒரு கோடி இது இங்கிலீஷில் ஒரு இதில் எழுதுவோம். இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இனிமேல் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி உள்ளது இது தான் வந்து அல்காரிதம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து கோடிங்ஸில் இல்லாமல் தியரிட்டிக்கலாக நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த தியரிட்டிக்கலையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்காரிதம் எஃபிஷியண்ட்டான்றதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெஷர்டு பை அன் அசியூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வந்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லையான்றதை மெஷர் பண்ணுறாங்க. எப்போ தியரிட்டிக்கலாக பெர்ஃபார்ம் இல்லையே. ஓகே, தியரிட்டிக்கல் அல்காரிதத்தையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃபிஷியன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், எஃபிஷியன்ஸாக இருக்கான்றதை மெஷர் பண்ணுறோம். எதை வச்சு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வச்சு. தட்ஸ் கால்டு வந்து ப்ரியரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 2 மார்க்ஸ்ப்பா. அதே நேரத்தில் இதில் வந்து இது வந்து 1 வேர்டு. எவ்வளவு ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் 2 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 வேர்டு. இது இந்த ப்ரியரி எஸ்டிமேட் அண்ட் போஸ்டரி டெஸ்டிங் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து போஸ்டரி டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா அந்த அல்காரிதத்தை வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். அந்த கோடிங்கில் அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. எஃபிஷியன்சின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணுவோம், டயத்தையும் ஸ்பேஸையும் பார்ப்போம். அதேமாரி தியரிட்டிக்கலில் நம்ம அல்காரிதத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது அதை வந்து எதை எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், டயத்தை பொறுத்தும்
ஸ்பேஸை பொறுத்து இருக்கான்றதை நம்ம மெஷர் பண்ணுவோம். அடுத்து போஸ்டரியர் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜில் அந்த அல்காரிதத்தை கோடிங்ஸாக நம்ம எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது டைம் கால்குலேஷன், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்கிறோம், போஸ்டீரியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இன் திஸ் அனாலிசிஸ் ஆக்சுவலி ஸ்டாட்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்யர் ஃபார் த அல்காரிதம் எக்ஸிக்யூஷன் ஆர் கலெக்டட். ஓகேவா, ரன்னிங் டயத்துலேயே ஒரு கோடிங்ஸ் மூலமாக அதை ரன் பண்ணும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து போஸ்டீரியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் த டைம், இது டூ யூ நோவில் பாருங்கள். த எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் ஃபார் வேரியிங் இன்புட் சைஸ் இஸ் கால்டு அல்காரிதம் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா, ஒரு அல்காரிதத்துடைய டயத்தையும் ஸ்பேஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் எஸ்டிமேட் பண்ணுறது வந்து வேரியஸ் இன்புட் சைஸில். ஓகே, வேரிங் இன்புட் சைஸ்னால் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், அதை தான் வந்து இன்புட் சைஸ் அப்படின்றாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வேரிங் இன்புட் சைஸ் அதை வந்து அல்காரிதமிக் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் ஒரு அந்த அல்காரிதத்தோடைய டயத்தையும் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இப்போ சப்போஸ் ஏ இஸ் அன் அல்காரிதம் அண்ட் என் இஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட். ஒரு ஏன்ற அல்காரிதம், அதில் என்னன்றது ஒரு இன்புட்டு, அதனுடைய சைஸுன்னு வச்சுக்கிறோம். இன்புட்டோடைய சைஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம டேட்டா இது நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த நம்பருடைய பைட்டு. ஓகேவா, அதை தான் வந்து இன்புட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டைம் அண்ட் த ஸ்பேஸ் யூஸ்டு பை த அல்காரிதம் ஏ ஆர் நாட் டூ மெயின் ஃபேக்டர்ஸ் which decide the efficiency of A. இப்போ நம்ம ஒரு ஏன்னு ஒரு அல்காரிதம், அதில் வந்து இன்புட் சைஸ் என்னன்னு கொடுத்துட்டோம். அப்போ அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டயத்தையும் அண்டு ஸ்பேஸையும் வந்து நம்ம வந்து அல்காரத்தினால தான் அதில் டைம் அண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ரெண்டு மெயின் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா டைம் ஃபேக்டர்ஸ் அண்டு என்ன ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். இப்போ டைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன, டைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது டைம் இஸ் மெஷர்டு பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன் லைக் கம்பேரிசன் இன் த ஷார்ட்டிங் அல்காரிதம். என்ன சொல்ல வராங்கன்னா, டயத்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கீஸை வந்து கவுண்ட் பண்ணுறதுனால. ஓகேவா, ஸோ எவ்வளோ வந்து அது வந்து எவ்வளோ டைம் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கவுண்டிங், செகண்ட் கவுண்டிங், தேர்ட் கவுண்டிங், இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஆப்ரேஷன்னா என்னது அப்படின்னா, நம்ம ஒன்று செய்ய சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ரேஷன் எவ்வளோ டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அதை மெஷர் பண்ணி கவுண்ட் பண்ணுறேன். அந்த நம்பர் ஆஃப் இது வந்து எப்படி வந்து இதாகுது கவுண்ட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கீஸ் ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன் த ஷார்ட்டிங் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ வந்து கவுண்டிங் பார்க்கும்பொழுது 5 கவுண்டிங்கில் இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து 5 கவுண்டிங்க்கு வந்து ஒரு கவுண்டிங்க்கு எவ்வளோன்னா 5 கவுண்டிங்க்கு எவ்வளோ டைம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை தான் சொல்கிறாங்க கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸ்பேஸ் ஆப்ரேஷன் இஸ் மெஷர்டு பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை த அல்காரிதம். ஓகேவா, ஸ்பேஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோங்க அப்படின்னா அந்த அல்காரிதத்துக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் வந்து ரெக்யர், அதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் ஃபேக்டரை மெஷர் பண்ணுறோம். ஸ்பேஸை வந்து மெஷர் பண்ணுறோம். டைம் எதுக்கு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு நம்பர் ஆஃப் கீஸ் வந்து எத்தனை டைம்னா கவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கவுண்டிங் எவ்வளோ டைம்ன்றதை கவுண்ட் பண்ணி அந்த டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 10 டைம்ஸ் அப்படின்னா 10 டைம்ஸ்க்கு எவ்வளோக்கு டைம் எடுத்துக்குது, 5 டைம்ஸ்னால் 5 டைம்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது இதை தான் வந்து டைம் ஃபேக்டர்ன்றோம். ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் இஸ் மெஷர்டு பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்யர் பை த அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதத்துக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் வந்து தேவை அதை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகேயா, சரி. த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதத்தை எப்படி சொல்கிறோன்னா எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் வந்து the complexity of an algorithm f of n. ஓகேவா, gives the running time and or the storage space required by the algorithm in terms of the n as the size of the input. ஓகேவா, ஸோ இப்போ வந்து f of n அப்படின்னா இப்போ நம்ம வந்து n சைஸ் ஆஃப் வந்து இன்புட் வந்து n டேர்ம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம கொடுக்குற சைஸ் ஆஃப் டேட்டா வந்து n டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது நம்ம சொல்லுவோம்.
இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் கிவன் பை த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதான் கவுண்டிங் சொன்னாலும் அது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த அல்காரிதம் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த அல்காரிதம் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துக்குதோ அதை தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொன்னோம்? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்வயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் த இது 2 மார்க்ஸ்மா, ஃபேக்டர்ஸ் 2 மார்க்ஸ், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 2 மார்க்ஸ். The space complexity of an algorithm is the amount of memory required to run to its completion. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த இது அதனுடைய கம்ப்ளீஷனுக்கு அது மெமரி ரன் பண்ணி எவ்வளோ வந்து ஸ்பேஸ் வந்து அது வந்து எடுத்துக்குது, அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்யர் தேவை அப்படின்றது. த ஸ்பேஸ் ரெக்யர் பை அன் அல்காரிதம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 2 காம்பனண்ட். அது வந்து அல்காரிதம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பார்ட், வேரியபிள் பார்ட் அப்படின்ற. ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா is defined as the total space required to store certain data and variables for an algorithm. அந்த அல்காரத்தில் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தேவையான டேட்டாஸையும் தேவையான வேரியபிள்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்பேஸு, அதனுடைய டோட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் யூஸ்டு இன் ஆன் அல்காரிதம். ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸ்டு பார்ட். வேரியபிள் பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேரியபிள் பார்ட்டுன்றது அதே மாதிரி தான், which sizes depend upon the problem and its iteration. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டைம் அது வந்து நிறைய டைம் அந்த இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெமரிஸ் வந்து எவ்வளோ தேவையாக இருக்குது. பட் அந்த 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 பார்ட்டை தான் வந்து என்னது வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம யூஷுவலாக நம்ம என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் வேரியபிள் என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு பார்ட். வேரியபிள் பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது மெமரிஸ் அதற்கு இருக்கும்ல. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேரியபிள் பார்ட் அப்படின்றாங்க. எஃபிஷியன்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்டு எஃபிஷியன்ஸ்லி. ஓகேயா? ஏற்கனவே சொல்லிட்டோம் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்ன்றது ஒரு லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா யூட்டிலைஸ்டு எஃபிஷியன்சியில் தான் இருக்கும். இந்த எஃபிஷியன்சி அல்காரிதத்தை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸ் யூஸ்டு பை த அல்காரிதம். நிறைய டைம் வந்து அந்த அல்காரிதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சோர்ஸில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்குறோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா யூசேஜை பொறுத்து. ஓகேவா? த அல்காரிதம் மஸ்ட் பி அனலைஸ்டு டு டிட்டர்மைன் இட்ஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். அப்போ அல்காரிதத்தை வந்து பெஸ்ட் அல்காரிதம் சொல்லும் பொழுது அது வந்து எவ்வளோ டைம் வந்து அது யூசேஜ், அந்த ரிசோர்ஸ் வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம், டைமும் இதுவும் பார்த்தோம். இப்போ ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் விஷ் டு மினிமம் ரிசோர்ஸ் யூசேஜ். ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிசோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் சச்சஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி cannot be compared directly so that time and space complexity would be considered for an algorithmic efficiency. இப்போ டைம் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குட் எஃபிஷியன்சி அல்காரிதமி அப்படின்னா அது டைமும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நீங்கள் வெவ்வேறு லாங்குவேஜில் எழுதினாலோ, ஜாவாவில் எழுதினாலோ, சியில் எழுதினாலோ, C++ல் எழுதினாலோ, அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜஸில் அதனுடைய எஃபிஷியன்சி வந்து பொறுத்து தான் இந்த பெஸ்ட் அல்காரிதம், இந்த அல்காரிதத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. The efficiency of an algorithm depends on how efficiently it uses time and memory spaces. ஒரு அல்காரிதம் எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டயத்தையும் மெமரியை பொறுத்து இருக்கும், மெமரி ஸ்பேஸை பொறுத்து இருக்கும். The time efficiency of an algorithm is measured by different factor. ஓகேவா? டைம் எஃபிஷியன்சி இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஏ ப்ரோக்ராம் ஃபார் டிஃபைன் அல்காரிதம் எக்ஸிக்யூட் இட் பை யூஸிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு அல்காரிதத்தை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ப்ரோக்ராம் எழுதி. அண்ட் மெஷர் த டோட்டல் டைம் இட் டேக்ஸ் டு ரன். நம்ம என்ன பண்ணுறோம், அது ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, டோட்டல் டைம் என்னென்னு மெஷர் பண்ணுறோம். த எக்ஸிக்யூஷன் டைம் that you measured in this case would depend on the number of factors such as speed of machine, compiler and other system software tool, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம சொல்லிடுறோம், அதாவது பெஸ்ட்டுன்றது எதை நம்ம பொறுத்ததுன்னா அது ரன் ஆகக்கூடியது. அப்படி அந்த ரன் ஆகிறது எதை பொறுத்தெல்லாம் ரன் ஆகும், அது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் மெஷின்ஸ், ரேம் அதாவது பொறுத்து இருக்கும். அப்புறம் கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸை பொறுத்து, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்து, என்ன லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து,
வால்யூம் ஆஃப் த டேட்டா ரெக்கையர்டு. ஓகேவா, அதாவது தேவையான the வால்யூம் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா, ஸோ இதை பொறுத்து தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகுது. இப்போ however to determine how efficiently an algorithm solve given problem, you should like to determine how the execution time is affected by the nature of algorithm. Therefore we need to develop fundamentals law that determine the efficiency of a program in terms of the nature of underlying algorithm. என்னென்னு சொன்னதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதை எல்லாத்தையும் அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக நம்ம டைம் ஸ்பேஸ் மட்டும் சொல்லிடுறோம். பட் அதுக்குள்ளே வந்து நம்ம அதை வந்து பெஸ்ட்டாக நம்ம இது பண்ணும்பொழுது எவ்வளோ இருக்குது, அப்போ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, அதை வச்சு தான் டிட்டர்மின் பண்ண போகிறோம். ஓகே, சரி. அடுத்து அதாவது அல்காரிதத்தை டிசைன் பண்ணுற வேயை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஓகே, ஒன் வேர்டில் கேட்கலாம். சரி. அடுத்து ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி அப்படின்னா, இப்போ டைமும் ஸ்பேஸும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஒரு டைம் வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம், டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் சில அல்காரிதத்தில். சில அல்காரிதத்தில் இப்போ ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுத்து டைம் கம்மியாக எடுத்துக்கலாம். சிலதில் வந்து டைம் அதிகமாக எடுத்துகிட்டு ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகே, சொல்கிறது புரியுதா? ஒன்று வந்து ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்பேஸ் வந்து லோவாக இருக்கும், டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். சிலதில் டைம் வந்து என்ன இருக்கும், லோவாக இருக்கும், மெமரி வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அல்காரிதத்தில் இருக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பேஸும் கம்மியாக இருக்கணும், டைமும் கம்மியாக இருக்குது எதிர்பார்க்கும்பொழுது அது வந்து எஃபிஷியன்ட் பட் அதுதான் எஃபிஷியன்ட். பட் அந்த மாதிரி உள்ள அல்காரிதத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேர் தான். ஸோ அப்போ அது வந்து டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கல நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது. அப்போ ட்ரேட் ஆஃப் இஸ் வே ஆஃப் சால்விங் இன் லெஸ் டைம் பை யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். புரியுதா? இப்போ ட்ரேட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு சால்வ் பண்ணும் பொழுது லெஸ் டயத்தில் சால்வ் பண்ணலாம், அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் வந்து இதாக இருக்கலாம். அடுத்து ஆர் பை சால்விங் ஏ கிவன் அல்காரிதம் இன் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பை ஸ்பெண்டிங் மோர் டைம். ஓகேவா, சரி, அதான் ட்ரேட் ஆஃப் அப்படின்றாங்க. டு சால்வ் ஏ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மெனி டிஃப்ரெண்ட் அல்காரிதம் மே பி யூஸ்டு. ஓகேவா, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ப்ரோக்ராமிங்கை நம்ம கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சம் ஆஃப் த அல்காரிதம்ஸ் மே பி எக்ஸ்ட்ரீம்லி டைம் எஃபிஷியன்ட் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பேஸ் எஃபிஷியன்ட். அப்போ சில அல்காரிதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டைம் எஃபிஷியன்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சிலதில் வந்து என்னது ஸ்பேஸ் எஃபிஷியன்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகேவா, இப்போ டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் ரெஃபர்ஸ் டு சிச்சுவேஷன் வேர் யூ கேன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் மெமரி அட் ஏ காஸ்ட் ஆஃப் லோயர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். இப்போ வந்து என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இப்போ ரெஃபர் டு ஏ சிச்சுவேஷன், எந்த சிச்சுவேஷனை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, யூ கேன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் மெமரி அட் காஸ்ட் ஆஃப் லோயர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஓகேவா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், மெமரி யூஸிங்கை வந்து ரெடியூஸ் எப்போ அட் த காஸ்ட் ஆஃப் ஸ்லோவர் ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன். ஓகேவா, நம்ம வந்து மெமரி இது பண்ணிட்டோம் அப்படின்னா, மெமரி வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அதில் இப்போ ப்ரோக்ராம் வந்து அதனுடைய இது வந்து ஸ்லோவாக இருக்கும். அடுத்து ரெடியூஸ் த ரன்னிங் டைம் அட் த காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் மெமரி. இது இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடாக வேணும் அப்படின்னா நம்ம மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, புரியுதா? இப்போ நம்ம இதில் பண்ணுறோம்ல, டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்பீடாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஜிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், 3G 4G அப்படின்றோம். இப்போ கம்மியாக கிடைக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அந்த எஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். புரியுதாம்மா? அதாவது இப்போ எனக்கு ஸ்பீடாக கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடு எனக்கு வேணும் அப்படின்னு கிடைக்கும் பொழுது ஸ்பீடு ஜாஸ்தி, அப்போ எனக்கு எது ஹையாக இருக்குது, எனக்கு ஜிபி வந்து ஹை ஆகிடுது. ஓகேவா, ஜிபி கம்மியானா எனக்கு என்ன ரன்னிங் டைம் வந்து என்ன ஆகிடுது, ஸ்லோ ஆகிடுது. ஸோ அது அந்த மாதிரி. புரியுதா? அது வந்து இதை வந்து ஒரு ப்ரோக்ராமில் லோடிங்கில் நம்ம சொல்கிறோம். அதுதான் the best algorithm to solve a given problem is one that requires less space in memory and takes less time to execute its instruction to generate output. நம்ம இதை சொன்னோம்ல, அதுதான் do you know சொல்கிறாங்க. பெஸ்ட் அல்காரிதம்ன்றது என்ன, to solve a given problem is one that requires less space in memory and takes less time. இதை தான் பெஸ்ட் அல்காரிதம் சொல்கிறோம். பட் சம்டைம்ஸ் இந்த ட்ரேட் ஆஃப் மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது asymptotic notations. ஓகேவா, asymptotic notations are language that uses meaningful statement
about time and space complexity. அதாவது இது என்ன, இது நொட்டேஷன்ஸ் அசம்படோட்டிக் நொட்டேஷன்ஸ்ன்றது என்னதுன்னா இட்ஸ் ஒரு லாங்குவேஜஸ். பட் எதை பொறுத்து இருக்கு, எதை பற்றினது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, ஸ்பேஸை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. த ஃபாலோயிங் 3 அசம்படோட்டிக் நொட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா பிக் ஓ, அடுத்து வந்து பிக் ஒமேகா, இது இம்பார்ட்டன்ஸ், பிக் ஓ, பிக் ஒமேகா, அடுத்து என்ன இருக்கும், பிக் தீட்டா, பிக் தீட்டா 3 இருக்கும். ஓகேவா. இதுதான் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கான்செப்ட்லேயும் இம்பார்ட்டன்ட், அதே நேரத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா. சரி, அதை சொல்லிட்டோம். ஓகேவா. இப்போ பிக் ஓனா என்ன அப்படின்னா பிக் ஓ இஸ் ஆஃபன் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஒர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகேவா. இப்போ இதை நான் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. ஒர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா அல்காரிதத்துடைய ஒர்ஸ்ட் கேஸை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து பிக் ஓ. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்னது டைம் வந்து லேட் ஆகும், ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம், அதனால ஸ்பேஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. பிக் ஒமேகான்றதுன்னா பிக் ஓவோட ஆப்போசிட். இஃப் பிக் ஓ இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த அப்பர் பவுண்ட் ஆஃப் asymptotic function, big omega is used to describe the lower bound. அதாவது பிக் ஓ வந்து என்ன அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸை பண்ணுது அப்படின்னா பிக் ஒமேகான்றது என்ன அப்படின்னா பெஸ்ட் கேஸ். ஓகேவா. அதாவது பெஸ்ட்டாக இருக்கும், இதில் டைமும் கம்மியாக இருக்கும், ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது வந்து பெஸ்ட் கேஸ் அப்படின்றோம். அது பெஸ்ட் கேஸு அதை தான். அப்போ லோவர் பவுண்டுன்றது பெஸ்ட் கேஸ்னு வச்சுக்கலாம், அப்பர் பவுண்டுன்றது லோயர் கேஸ். இப்போ அப்பர் பவுண்டுனா என்ன, லோயர் பவுண்டுனா என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. பிக் ஓனா என்னது, ஒர்ஸ்ட் கேஸ் அல்காரிதத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது. பிக் ஒமேகான்னா என்னது, அப்படியே பிக் ஓக்கு வந்து ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக இருக்கும். பிக் ஓன்றது என்ன அப்படின்னா அப்பர் பவுண்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணும், பிக் ஒமேகான்றது வந்து லோவர் பவுண்டு, தட் இஸ் பெஸ்ட் கேஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பிக் தீட்டா. பிக் தீட்டான்றது காம்ப்ளெக்சிட்டி வித் லோயர் பவுண்டு ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட். சே தட் ஆன் அல்காரிதம் ஹேஸ் அ காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் n log n அண்டு வந்து ஒமேகா n log n. இட் ஆக்சுவலி ஹேஸ் த காம்ப்ளெக்சிட்டி தீட்டா n log n. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆவரேஜ் கேசஸ். அப்போ இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் கேசஸ், அதாவது ஒர்ஸ்ட்டாகவும் இருக்காது, பெஸ்ட்டு கேஸாகவும் இருக்காது, ஸோ இது மீடியமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம அதை எப்படி ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பிக் ஆஃப் n log n அண்டு ஒமேகா ஆஃப் n log n. ஓகேவா. இது ரெண்டு ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்கிறோம், தீட்டா n log n அப்படின்னு சொல்கிறோம். which means the running time of that algorithm always falls in n log n in the best case and worst case. ஓகேவா. இப்போ இதை நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னால் பெஸ்ட்டு ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்து ஒரு இதை காட்டுறேன். ஓகேவா. இப்போ பாருங்கள், இது வந்து த அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி வந்து பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், நான் இது உனக்கு புரியுறதுக்காண்டி நான் நெட்லேருந்து எடுத்தது. நீ தியரியை மட்டும் படித்தா போதும், புரிஞ்சுட்டு அந்த தியரியை படித்தாலே போதும். நமக்கு இவ்வளவுக்கு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியது. ஓகேவா. சரி, இப்போ பாரு, இப்போ ஒரு 10, 15, 45, 101, 3 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ எடுக்கும் பொழுது நான் இதை வந்து நான் அதாவது சர்ச் பண்ணுறேன். எனக்கு தேவை வந்து 10ன்னு மட்டும் சர்ச் பண்ணும்பொழுது இந்த 10ன்ற வேர்டு, 10ன்றது வந்து தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். அப்போ அந்த 10ன்றது வந்து எதில் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஓகேவா. அப்போ என்னுடைய கீ ஆன்சர் என்ன அப்படின்னா எனக்கு வந்து 10. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்லேயே எனக்கு வந்துடுது. ஸோ அப்போ எனக்கு என்னது ஆகும், ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும், டைமும் கம்மியாக இருக்கும். அப்போ அதுதான் என்னது பெஸ்ட் கேஸ். அதுதான் என்னது பெஸ்ட் கேஸ், தட் இஸ் பிக் ஓ ஆஃப் 1. ஸோ நான் ஒரு டைம் தான் அதனுடைய இது வந்து என்ன அப்படின்னா 1 தான். அதாவது டேர்ம் வந்து ஒரு டேர்ம் தான், ஒரு டேர்ம்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ன்றது 1. ஸோ அதனால் அதை நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா பிக் ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறேன். பிக் ஆஃப் 1. அப்போ வந்து இது வந்து பெஸ்ட் கேஸ். இது என்னது பெஸ்ட் கேஸ். இதுதான் என்னது லோயர் பவுண்டு. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க லோயர் பவுண்டு. நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன். அதனுடைய பாண்டிங்லாம் என்னது நிறைய இடத்தோடையும் நான் பாண்ட் பண்ணல. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளாக நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பெஸ்ட் கேஸை. ஓகேவா. இப்போ தேர்டு இப்போ வந்து நான் 3ன்ற ஒரு நம்பரை வந்து நான் ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபைன் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக அது என்னது லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே 10 போவேன். இப்போ 10 போவேன்,
அடுத்து 15 போவேன், அடுத்து 45 போவேன், அப்புறம் 101 போவேன், அப்புறம் தான் 3 போவேன். ஓகேவா? அப்போ 3 போகும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் ஜாஸ்தி ஆகும்பொழுது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டைமும் ஜாஸ்தியாகும், ஸ்பேஸும் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா? அப்போ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து n அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பிக் O ஆஃப் n அப்படின்னு சொல்கிறோம். பிக் O ஆஃப் n. அப்போ அதான் வந்து ஒஸ்ட் கேஸ். அப்போ பிக் ஆஃப் ஓ அப்படின்னு சொன்னோம்ல, பிக் ஓ அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அதான் ஒஸ்ட் கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீ வந்து என்ன அப்படின்னா 205ன்னு ஒரு கீ இருக்குதுன்னு வச்சுக்கோவேன். இப்போ 200 கீ இருக்கும்பொழுது இதில் என்ன இல்லை, நம்மளுக்கு அந்த கீயே கிடையாது. நம்மளுக்கு வந்து 10, 15, 45, 101, 3 தான் இருக்குது. 205ன்றதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லீனியர் சர்ச், பைனரி சர்ச், ஷார்ட்டிங்லாம் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் மஸ்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்து ஆவரேஜ் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆவரேஜ் கேஸ் ஏதோ ஒரு வந்து நம்ம ஏதோ ஒரு கீயை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோவேன். ஆவரேஜ் கீயில் வந்து ஆவரேஜில் வந்து ஏதோ ஒன்று, இப்போ ஏதோ ஒரு 101ன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 45 இருக்குது, மீடியமே எடுத்துக்கோம். 45 இருக்குது அப்படின் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அதில் வந்து நான் 2 டைம்ஸ் நான் பண்ணணும். அப்போ அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து ஆவரேஜ் கேஸ். அப்போ ஆவரேஜ் கேஸ்லன் பொழுது n × n+1/2 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் ஸ்டார்டிங்லனா இது ஒரு டைம் சொல்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் இது ஒரு டைத்தில் பண்ணி இப்போ நடுவில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n × n+1 அப்படின்னு சொல்கிறோம். என்னன்றது என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அது என்ன பண்ணுறோம் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, அது வந்து ஒன்றா ப்ளஸ் பண்ணி அடுத்தடுத்தா நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ அதனால் என்னோட 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ n × n+1/2 டிவைடட் பை n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணுறேன்னா ஆன்சர் அது n+1/2 அப்படின்றது. அதையும் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், பிக் O ஆஃப் n அப்படின்னா, ஏன்னா இதுவும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆவரேஜ் கேஸ். ஓகேவா? இந்த ஆவரேஜ் கேஸில் என்னென்னு சொன்னோம், லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொன்னோம். தட்ஸ் வந்து என்ன சொன்னோம், பிக் தீட்டா அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இதுதான். இப்போ பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ்னு என்னன்னு தெரியுதா? இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இது அல்காரிதம். இதை ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், இப்போ 10 ஃபைன் பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர் 10 நான் ஃபைன் பண்ணணும் அப்படின் பொழுது அதுக்கு நான் அல்காரிதம் எழுதியிருப்பேன். அப்போ நம்ம கொடுத்த இன்புட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய டைம் என்னது இதை பண்ணணும். பட் இன்புட்டை நம்மளுக்கு என்னது 10ன்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டே. ஸோ அப்போ வந்து டைமும் ஸ்பேஸும் எனக்கு கம்மியாகிடுது. ஸோ திஸ் இஸ் வந்து பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த இன்புட் வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். அப்போ 3ன்னு கொடுக்கும்பொழுது இன்புட் சைஸ் நம்ம ஞாபகம் என்ன நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ 3 அப்படின்னு கீ ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ 10 கண்டுபிடிச்சி, அப்புறம் 15 கண்டுபிடிச்சி, 45 கண்டுபிடிச்சி, அதுவும் இல்லை. இப்போ 101 கண்டுபிடிக்கிறேன், அதுவும் கிடையாது. அப்புறம் தான் 3 அப்படின் பொழுது எனக்கு வந்து என்ன ஆகுது, டைமும் ஜாஸ்தி ஆகுது, எதுவும் ஜாஸ்தி ஆகுது, ஸ்பேஸும் ஜாஸ்தி ஆகுது. அதனால அது வந்து ஒஸ்ட் கேஸ் ஆகிடுது. இப்போ மீடியம் சைஸை நான் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா லோவர் பவுண்ட், அதாவது பெஸ்ட் கேஸ் பெஸ்ட்டாகவும் இல்லை ஒஸ்ட்டாகவும் இல்லை, பட் மீடியமாக இருக்குது. தட்ஸ் ஆவரேஜ் கேஸ். அப்போ என்னது லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட்ஸ் இப்போ ஓரளவு தெரிஞ்சிச்சா? இதுதான் என்னது அப்படின்னா அனலைஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகேவா? இப்போ பாரு, அசம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். இப்போ ஓன்றதை நம்ம என்ன சொன்னோம், பிக் ஓ. இதை பாரு, பிக் ஓ அப்படி தான் சொல்லணும். பிக் ஓ வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஓ அப்படின்னு அனுப்புவோம்ல, பிக் ஓ. ஓகேவா? இது வந்து அப்பர் பவுண்ட். பிக் ஓன்றது என்னது, அப்பர் பவுண்ட். அப்போ என்னன்னு சொன்னால் ஒஸ்ட் கேஸ். பிக் ஓன்றது ஒஸ்ட் கேஸ். ஒமேகான்றது என்னது, லோயர் பவுண்டு. திஸ் இஸ் த பெஸ்ட் கேஸ். இப்போ பிக் தீட்டான்றது ஆவரேஜ் பவுண்டு. தட் இஸ் அந்த லோயர் பவுண்டு ஈக்குவல் டு அப்பர் பவுண்டு அது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்றாங்கன்னா இப்போ எலமெண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கோமே. இப்போ இதெல்லாம் இல்லை வச்சுக்கோ. இப்போ எலமெண்ட் வந்து 5 எலமெண்ட் அப்படின் பொழுது நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதுவே 50,000 60,000 அந்த மாதிரி 5 lakhs இந்த மாதிரி எலமெண்ட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லோயர் பவுண்ட் ஆயிடுது, அப்பர் பவுண்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதனால தான் அப்பர் லோவர் அப்படின்றோம். இப்போ n = 5 அப்படின்னா இது லோயராக இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், பெஸ்ட் கேஸாக தான் வரும். இப்போ ஏன் வந்து பிக் ஒமேகாகோ லோவர் பவுண்டு அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதாவது என்னுடைய வேல்யூ என்னன்ற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 3 அப்படின்னா திஸ் இஸ் வந்து லோவர். ஓகேவா?
ஓகே, லோவாக இருக்குது. ஸோ லோவர் பவுண்டுன்னு சொல்கிறோம். அப்போ பெஸ்ட் கேஸ் ஆயிடுது. இதுவே நான் லேக்ஸ் கணக்கில் நான் வந்து அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் வந்து பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய கோடிங்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடிங்ஸ் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எக்ஸிக்யூஷனுடைய இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் அது என்னது கண்டிப்பாக வந்து அதனால நம்ம அல்காரிதம் வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? அல்காரிதம் வந்து பெஸ்ட் அல்காரிதமாக இருந்தாலும் நிறையா கோடிங்ஸ் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் பெரிய பிக் ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டைமும் ஜாஸ்தியாக இருக்குது, இதுவும் கம்மியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்றனால தான் இந்த நொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக் ஓமேகா பிக் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பிக் பெஸ்ட்டுன்றது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோயர் பவுண்டுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும், டைமும் கம்மியாக இருக்கும். இதுவே இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதிகமாகும் பொழுது ஏன்னா இன்புட் சைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பார்ப்போம். டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கும்பொழுது இப்போ நம்மளுக்கு வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க. 5 lakhsல இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது என்னவாகிடுது, லோயர் பவுண்டாக தான் ஆயிடுது. இதே ஒரு 10 lakhs இல்லை ஒரு lakhs 2 lakhs அப்படின் பொழுது அது ஆவரேஜ் கேஸில் வருது. புரியுதா? சரி, இப்போ இன்னொரு டைம் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்னால் என்ன அப்படின்னா the complexity of algorithm f of n gives the running time and or the storage space required by an algorithm in terms of n as the size of input data. ஓகே, நம்ம சொன்னல f of n நம்ம புக்கில் கொடுத்தது தான். f of nன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, டிஃபைன் பை த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் ஆன் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் சைஸ் n. ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் f of n அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும்பொழுது அது ஒஸ்ட் கேஸ்னு வச்சுருவோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் வந்து தேவை அது எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு. இதுவே வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது மினிமம் நம்பர் ஆஃப் டைம் தான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கும்பொழுது அது என்னது மினிமம் டைம் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவை. அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம், இது ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேயா? ஆவரேஜ் கேஸ்ன்றது என்ன அப்படின்னா எனி இன்ஸ்டன்ட் n ஆவரேஜ் டைம் ரெக்யர் ஃபார் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். எனக்கு பெருசு மேக்ஸிமம் இல்லை மினிமம் இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின் பொழுது எனக்கு ஆவரேஜ் டைம் வந்து தேவை, அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ புரியுதா? தெளிவாயிடுச்சா? ஓகேவா? இப்போ பாரு நான் அந்த நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதை ஒரு 45 இருக்குது. இப்போ சப்போஸ் if we want to search 45 element in this list, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம வந்து 45ன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதனுடைய கீ என்ன எலமெண்ட் நம்மளுக்கு என்னது 45. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இது பண்ணுறோம், ஒவ்வொரு லிஸ்ட்டையும் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம லிஸ்ட் சீக்வென்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்மளுக்கு 45 இருக்குது. அப்போ திஸ் இஸ் அ best case. The best case should be if the first element in the list matches with the key element to be searched in a list of elements. The efficiency in that case would be expressed as big O of 1. ஒன்றாவதுலேயே வந்துருச்சு. அப்போ this is the best case. அப்போ என்ன சொல்கிறோம், பிக் ஒமேகா அப்படின்றோம். ஓகேவா? அடுத்து இது ஒஸ்ட் கேஸ் தான் தப்பாக போட்டிருக்காங்க இந்த இடத்துல, ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு வரும். ஓகே, 52னா என்னது, ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 45 செக் பண்ணுறோம். நம்மளுடைய இன்புட் வந்து 52 தான். 45 இட்ஸ் நாட் மேட்ச், 67 இட்ஸ் நாட் மேட்ச், 84 இட்ஸ் நாட் மேட்ச், 39 இட்ஸ் நாட் மேட்ச், 72 இட்ஸ் நாட் மேட்ச், 52 இட்ஸ் மேட்ச். அப்போ என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன் 5 எலமெண்ட்ஸை தாண்டி வரேன். அப்போ எனக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைமும் ஜாஸ்தியாகுது, அதே நேரத்தில் என்ன இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி த ஒஸ்ட் கேஸ் இன் த சினாரியோ would be if the complete list is searched and the element is found only at the end of the list or is not found in the list. Okay, suppose இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், is not found தான் சொல்ல போகிறோம். The efficiency of an algorithm in this case would be expressed as big O of n because n comparison required to complete the search. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது என்னது, அந்த லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணிடுது. திஸ் இஸ் அ பெஸ்ட் இது. ஓகேவா? சாரி, ஒஸ்ட் கேஸ். அடுத்து பாருங்கள் ஆவரேஜ் கேஸ். இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஒன்றா இருக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் வந்து என்ன இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னது, இந்த எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் தேன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் n. அப்போ இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப்ன்ற பொழுது n ப்ளஸ் அதை ஒன்று ஆட் பண்ணுறோம்ல, இப்போ n+1 டிவைடட் பை 2. திஸ் இஸ் வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னது தான் அதிலெல்லாம் இருந்தது. ஓகேவா? ஸோ இது வரையும் போதும். இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எது பண்ணுறேன் அப்படின்னா
இது இப்போ அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக், எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு எலமெண்ட்டை இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு எப்படி வந்து அல்காரிதம் எழுதியிருக்காங்க, எப்படி அது லீனியர் சர்ச், பைனியர் சர்ச், நிறைய சர்ச் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் டிகிரி பண்ணும் பொழுதுலாம் எனக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கல, அதை நீங்கள் டீட்டெயிலாக படிப்பேன். லீனியர் சர்ச் அண்டு பைனரி சர்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதேமாதிரி ஷார்ட்டிங், பபுள் ஷார்ட் அண்ட் வந்து மெர்ஜ் ஷார்ட், இந்த 2 ஷார்ட்டையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இது 2 ஷார்ட்டும் முடிஞ்சது அப்படின்னா இந்த ஃபோர்த் லெசன் ஓவர்னால் ஃபஸ்ட் யூனிட் ஓவர். ஸோ கொஞ்சம் இது வந்து டஃப்பாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உனக்கு ஈஸி மெத்தடில் புரிகிறதுக்காண்டி நான் உனக்கு ரீட் பண்ணி உனக்கு வந்து அதை வந்து நடத்திட்டு உனக்கு அதை வந்து சிம்பிளாக உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஏதாவது டவுட்னால் வந்து மெசேஜ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஹோம்ஒர்க் வந்து நான் அப்புறம் தர்றேன். ஓகே, தேங்க்யூ.